வணக்கம். ஏராளமான மாணவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு பொதுமேடைன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடம். அதாவது வரிப்பணம் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கொடுக்கக்கூடிய பணம். அந்த பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் ஆர்எஸ்எஸ்னுடைய போர்வையில் இருக்கக்கூடிய கவர்னர் ஒருத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்து வைக்கிறார். வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, இதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்வு நடத்தப்படும் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த நிகழ்விற்கு வந்திருந்த அந்த மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர், நீ கொண்டு வந்து வச்சிருக்கிற இந்த படத்தை எல்லாம் வணங்குறதுக்கெல்லாம் என்னால் முடியாது, நீ தூக்கிட்டு போறியா, இதில் நான் பங்கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி கவர்னரை பார்த்து சில விஷயங்கள் சொல்கிறாரு. இந்திய நாடு, அது என்னுடைய நாடு, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்பது, இந்த நாட்டினுடைய உச்சபட்சம் என்பது அரசமைப்பு சட்டம், அதை வணங்குவேனே ஒழிய ஆர்எஸ்எஸ் போர்வையில் இருக்கக்கூடிய கவர்னர்லாம் கொண்டு வைக்கிறதெல்லாம் வணங்க முடியாது அப்படின்னு கடுமையாக பேசுகிறார். கூடுதலாக அவர் ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறார். என்ன அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் நமக்கெல்லாம் தெரியும், அவர் சொல்லியிருக்காரு, சர்வ மதங்களின் தாயாக இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நீ உள்ள புகுத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணனா அதையெல்லாம் எங்களால் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்வை புறக்கணித்திருக்கிறார். அந்த கவர்னருக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்க துவங்கி இருக்கிறார்கள். அவர் வெளியே வந்து அந்த கல்வி அமைச்சர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மாணவர்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு வெளியே வந்திருப்பேன், ஆனால் சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு. ஏன் அவர் மாணவர்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வரணும்னு விரும்பினார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்காரன் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் குறிப்பாக மாணவர்களை கூட்டி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வில் என்ன பண்ணுறான்னா, விஷம் ஏற்றுற வேலையை அவன் செய்வான். ஷாகாக்களில் என்ன பண்ணுறான், ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாக்களில் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய எந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களாவது பிள்ளைகளை ஷாகாவுக்கு அனுப்புவாங்களா? அனுப்பவே மாட்டாங்க. எந்த நபர்களும் அனுப்ப மாட்டாங்க. சரியா? இப்போ நான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறேன், இந்த பொது மேடைன்னு சொல்கிறேன். இந்த பொது மேடையில் ஒரு நிகழ்வு நடக்குது. அதாவது சாரணர் இயக்கத்திற்காக அது பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய மேடை. இந்த மேடையில் கவர்னர் வந்து ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த புகைப்படம் என்ன அப்படின்னா, அகண்ட பாரதமா ஏதோ ஒரு 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 ஏதோ நாடுகளையெல்லாம் சேர்த்து ஒரு படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறான். அதில் ஒரு பெண் இருக்கிறாள். அவர்களுடைய கைகளில் வந்துட்டு ஒரு கொடி இருக்குது. கொடி வந்து காவி கொடி இருக்குது. பின்னாடி சிங்கம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புகைப்படத்தை ஆர்எஸ்எஸ்காரங்க ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து வச்சுருக்கிறான். இதை வந்து பூஜை பண்ணிட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இளைஞர்கள், அதாவது நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய மாணவர்களுடைய மத்தியில் என்ன மாதிரியான திட்டத்தை ஆர்எஸ்எஸ் செயல்படுத்த முயற்சி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கெல்லாம் நல்லா தெரியுங்க, இப்போ இந்தியா என்கிற நாடு பகுத்தறிவோடு வரலாற்று பூர்வமாக நாம் சிந்திக்கும் பட்சத்தில் அது 1947 ஆகஸ்ட் 15 தான் உருவாகிறது. அதற்கு பிறகும் இணைந்த சம்ஸ்தானங்கள் உண்டு இன்றைக்கு பார்க்கக்கூடிய நம்முடைய இந்திய நாடு, இல்லையா? அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பல்வேறு பெயர்களில் நம்ம இருந்த இடங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம், இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இவன் என்ன பண்ணுறான்னா, ஏதோ நாடுகளெல்லாம் சேர்த்து ஒன்றை உருவாக்கிட்டு அகண்ட பாரதமாக என்ன ஒன்று சொல்கிறான். இவன் சொல்லிக்கிட்டு கையில் வந்து ஒரு காவி கொடியை வச்சுக்கிட்டு இவன் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறான். யார்? கவர்னர் என்கிற பெயரில் வந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதை அனுமதிப்பார்களா? எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களாவது அனுமதிப்பார்களா? அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா, ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்குறேன். நான் ஒன்றே சொல்கிறேன், நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்த, அதாவது கிறிஸ்தவர்களாகட்டும், முஸ்லீம்களாகட்டும், பார்சிகளாகட்டும், இந்துக்களாகட்டும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களுடைய வரிப்பணத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கவர்னர் மாளிகைகள் எல்லாமே இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கூடாரங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்தியர்கள் தெரியாமல்லாம் இல்லை. நீ பண்ணு, ஆர்எஸ்எஸ்கார நீ பண்ணு, நீ இதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு தெரியும், இல்லையா? நீ எதுக்காக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்க அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிற. ஆனால் உன்னுடைய இந்த செயல்கள் எல்லாம் நடக்கப் போவதில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது இந்த செய்தி. இது எங்கே நடந்திருக்குன்னா, கேரளாவில் நடந்திருக்கு. கேரளாவில் ஒரு பொது நிகழ்வில் இந்த மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டுட்டு அதை பூஜை பண்ணணும்னு சொல்கிறான். பூஜை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் கிடையாதுடா, நாங்கள் இந்தியர்கள், சுயமரியாதை உள்ள இந்தியர்கள். எங்களுடைய வரலாறு என்பது பகத்சிங்கினுடைய வரலாறு, எங்களுடைய வரலாறு என்பது காந்தியினுடைய வரலாறு, எங்களுடைய வரலாறு என்பது நேருவினுடைய வரலாறு. எங்களுடைய இந்தியா என்பது நேருவும் காந்தியும் பகத்சிங்கும் ரத்தம் சிந்தி உருவாக்கிய இந்தியா, இல்லையா? ஆனால் நீ என்ன சொல்ல விரும்புகிற? நீ ஏதேதோ ஒன்று சொல்ல விரும்புகிற. அதை நாங்கள் ஏற்றுப்போன்னு நீ நினைக்கிற, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், சரியா? இப்படித்தான் கவர்னர்களை கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்களின் மூலம் தான் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்குது. தமிழ்நாடும் அதை பண்ணிகிட்டு இருக்கு.
நம்முடைய நாடும் நம்முடைய தமிழ்நாடும் அதை செய்து கொண்டிருக்கிறது, கேரளம் செய்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களும் பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்கள் எல்லாம் கவர்னருங்கிற பெயரில் இருக்கக்கூடிய சில பேரை கொண்டு வச்சு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிற வேலை இருக்கு இல்லையா, இதையெல்லாம் இந்த மாதிரி அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. இந்த பாருங்கள், நீங்கள் இந்த இந்தியாவினுடைய அழகு என்ன, பன்முகத்தன்மை இல்லையா. இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய கனிமொழி அவர்கள் வெளிநாடுக்கு சென்றபோது அவர்கிட்ட கேட்டாங்க இந்தியாவினுடைய தாய்மொழி என்ன என்று. அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பதில் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர்கள் மிக நுட்பமாக பதில் சொன்னார் இல்லையா. அவங்க என்ன சொன்னாங்க, இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே பல மதங்கள் இருக்கிறது, பல மொழிகள் இருக்கிறது, பல இனங்கள் இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா. எவ்வளோ அபாரமான பதில். வாயடைத்து போயிருப்பார்கள் ஆர்எஸ்எஸ்காரன். இப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்காரன் நல்லா முடியுமா? அவனால் முடியாது. கனிமொழி அவர்கள் சிறப்பாக பதில் சொன்னார்கள். இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஆங்கிலம் கற்பவர்கள் அவமானப்பட வேண்டி வரும், வருத்தப்பட வேண்டி வரும், கஷ்டப்பட வேண்டி வரும், இப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இப்போ அந்த வீடியோவை தூக்கி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு புள்ள ஜெய்ஷானோ எந்த தகுதியும், அதாவது கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தகுதியில் அந்த பெரிய பொறுப்பில் போய் உட்கார்றதுக்கு எந்த தகுதியாவது அமித்ஷாவுக்கு பையனுக்கு இருக்கா? அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கார், அவருடைய பையங்கிறதுனால போய் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா. மற்றபடி என்ன கவாஸ்கர் மாதிரி ஆடினவரா ஜெய்ஷா? கிடையாது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போது இந்த ஆங்கிலம் கற்றுக்கொள்பவர்கள் வருத்தப்பட வேண்டி இருக்கும்னு அமித்ஷா சொன்ன அந்த வீடியோவை எடுத்து பக்கத்தில் அவருடைய பையன் பேசுகிற வீடியோ போடுறான். அவன் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கான். ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் மேட்செல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகளில் ஐசிசியினுடைய நிகழ்வுகளெல்லாம் அவன் இங்கிலீஷில் சரளமாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி போட்டு இந்திய மக்கள் கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்ன? ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்பது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை இல்லாமலாக்குவது. ஆர்எஸ்எஸ் ஒரு சாதியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அப்போ அதற்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு துடிக்கிறான் அவன். ஒரு 2000 வருடம் நாம் எல்லாம் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர்களால் நாம் இந்த இடத்திற்கு நகர்ந்திருக்கிறோம். அதை அப்படியே கொண்டு பின்னாடி வைக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். இந்தியர்கள் விடுவார்களா? விடமாட்டாங்க. இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு இனத்தை மொழியை சார்ந்த மக்கள் அவர்கள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியர்களுடைய பலம். அதை இல்லாமலாக்க இவர்கள் முயற்சி செய்தால் அதை அவர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த மாதிரியான செயல்கள் செய்வதிலெல்லாம் சும்மா வேணால் படம் காட்டலாம் நீங்கள் இல்லையா. வடை சுடுற மாதிரி படம் காட்டலாம், ஆனால் அந்த படம்லாம் ஓடாதீங்க. அதுவும் எந்தெந்த இடங்களில் ஸ்ரீ நாராயணகுரு என்று சொல்லக்கூடிய மகத்தான மனிதர் வாழ்ந்த மண்ணில், ஐயன்காளி என்று சொல்லக்கூடிய மகத்தான மனிதர் வாழ்ந்த மண்ணில், இந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான வேலைகள் இல்லையா. பெரியார் மண்ணில் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்குறீங்க, அது நடக்குமா? விதை போட்டாச்சு, வீரியமான விதை, அதை எதாலும் நாசம் செய்ய முடியாது. ஆமாம், இப்போ அடுத்த அடி உங்களுக்கு இருக்குது மதுரையில் இல்லையா. அடுத்த இன்னொரு பெரிய அடி இருக்குது, அதை பற்றி பிறகு பேசுவோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.